களங்கம் இப்புலகம் கழிப்புறமை விளங்கையன் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிவது முடிவே ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எடுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். உடலின் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மருந்துகளே இல்லாம எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். எந்த மருந்தும் தேவையில்லை. உடலுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் உடம்புக்குள்ளேயே இருக்கு. எனக்கு தெரியாத மருந்து இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சித்த வைத்தியரும் செய்யாத மருந்தை கூட நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் தான் சொல்றேன், உடலுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. இதை எல்லாருக்கும் சொல்ல முடியாதுல்ல. இப்ப எங்க ஊர்ல விவசாய வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற விவசாயம் பண்றவங்களுக்கு இதை நம்பி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க வந்தோன்னு ஒரு மருந்து கொடுத்தாதான் நம்புவாங்க. நீங்க என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறது எதுக்குன்னா இதுக்கு அடுத்த கட்டம். ஒவ்வொரு வருஷம் நீங்க என் கூட பயணிக்கும் போது திருமந்திரத்தை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன், திருக்குறளை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன், அல்லது அதை நான் படிச்சிருக்கேன் இல்லையா அதை சொல்லி கொடுத்துருவேன். நீ ஆய்வு மனப்பான்மையில இருந்தீன்னா சொல்லி கொடுத்துருவேன், நீ போய் நிறைய தேடலாம். இல்லை எங்களுக்கு நீங்க சொல்றது போதும் அப்படின்னா கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். நமக்கு மருந்து தேவையில்லைங்கிறத திருவள்ளுவரும் சொல்றாரு, திருமூலரும் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா சித்தர்கள் பாடல்களையும் படிச்சிருக்கிறேன், அவங்கள உணர்ந்திருக்கிறேன். அதனாலதான் நம்ம நிறுவனத்துக்கு பேரே வந்து சித்தரியல் அறக்கட்டளைன்னு வச்சிருக்கிறேன். எல்லா சித்தர்களையும் சேர்த்தாதான் சித்தரியல். என்னுடைய மனதுல ஒரு 2 பேரை ஒரு பெரிய உயரத்துல வச்சிருக்கிறேன். அந்த உயரம் மீதி யாருக்குமே கிடையாது. அவங்க 2 பேரும் தான் திருவள்ளுவரும் திருமூலரும். இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மாற்று கருத்து உலகத்துல இருக்கிற யாராலையும் சொல்ல முடியாது. நான் வந்து அவங்க 2 பேரை மட்டும் படிச்சுட்டு சொல்லல, எல்லாரையும் படிச்சுட்டு தான் சொல்றேன். ஒன்னு ஹைகோர்ட்டு, ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டு. 2 பேருடைய ஜட்ஜ்மெண்ட்டும் அப்படி இருக்கும். இப்ப வரலாற்றெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கும்போது திருமூலர் தான் காலத்தால் மூத்தவர். திருக்குறளிலும் திருமந்திரத்திலும் சப்டைட்டில் ஒன்னாவே இருக்கும். இதுல அறம் இருக்கும், அதுலயும் அறம் இருக்கும். இதுல தவம் இருக்கும், அதுலயும் தவம் இருக்கும். இதுல அரசாட்சி இருக்கும், அதுலயும் அரசாட்சி இருக்கும். இதுல அன்புடைமை இருக்கும், அதுலயும் அன்புடைமை இருக்கும். கிட்டத்தட்ட 2 நூலும் ஒத்தாகவே இருக்கும். இப்படி தமிழ் மரபுல எந்த நூலுமே கிடையாது. இப்படி எழுத மாட்டாங்க. அதுல ஒரே கருத்தியலை இப்படி 2 நூல் கொண்டு வராது. அப்படி பார்க்கும்போது சைவ சித்தாந்தத்துல ஆழ்ந்து அறிவு பெற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருமூலருடைய சீடராகத்தான் திருவள்ளுவர் இருந்திருக்க வேண்டும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி எந்த ஆதாரமும் திருக்குறள்ல இல்லை. 2 பேருடைய கருத்தும் ஒத்த கருத்து. இதுல என்ன சொல்றேன்னா, தமிழ் மொழியில மனித உடலை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ் மொழியில மனித உடலை பற்றியும் நோய்களை பற்றியும் அதிகமா பதிவு செஞ்சிருக்கிற புத்தகம் அப்படின்னா திருமந்திரம் தான். ஆனா அந்த புத்தகத்துல எந்த மருந்தும் கிடையாது, இலைதலை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரு முழுக்க முழுக்க என்ன சொல்றாருன்னா யோகம் பழகுங்கிறாரு. அவரு சொல்ற யோகம், அந்த அனுபவம் நீங்க அங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அதை நீங்க அந்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அதுல சுவை கண்டுருவீங்க. தமிழர்கள்ட்ட இருந்த சொத்து தமிழர்களே அடையாளம் கண்டுக்கல அப்படின்னா அது எதுன்னு கேட்டீங்கன்னா திருமந்திரம் தான். எவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர்களுக்கும் எல்லா புத்தகமும் தெரியுமே தவிர திருமந்திரத்திலேயே அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது. திருமந்திரங்கிறது ஒண்ணு இருக்குதுன்னு தெரியும். ஆனா திருமந்திரத்தை பத்தி தமிழ் ஆசிரியர்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு அதுல பெருசா பரிச்சயம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க மருத்துவ பாடல்கள், மனித உடலை பற்றிய பாடல்கள். இப்ப ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து அதை படிக்கிறாருன்னா அவருக்கு உடலை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல.
அவருக்கு தமிழை பத்தி தெரியும், தமிழ் இலக்கணம் தெரியும், இலக்கியம் தெரியும். யோக முறைகளை பற்றியும் உடல்ல இருக்கிற ரகசியங்கள் பற்றியும் தெரியாது இல்லையா? நோய்களை பத்தி அவருக்கு தெரியாது இல்லையா? நம்ம எடுத்து படிக்கணும்னா நமக்கு மருத்துவமும் தெரிஞ்சிருக்கணும், தமிழும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதை படிச்சு அதுல நம்ம வெற்றி கொடி நாட்ட முடியும். யோக முறையை அவர் ஏன் சொல்றாரு? நோய்களை பத்தி சொல்றவரு மருந்து தானே சொல்லணும். ஏன் யோக முறைகளை சொல்றாரு அப்படின்னா, யோக முறையின் வழியாக உன் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி கொண்டால் நோய் வராது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கவனிங்க, இந்த யோக முறைகள் எல்லாம் நீங்க கொஞ்சமாவது பயிற்சி செய்யாம வர்மா கலைக்குள்ளெல்லாம் வரவே முடியாது. வர்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு யோக முறையே என்னன்னு தெரியாது. நீங்க நேரடி வகுப்பு நம்ம இந்த கொஞ்சம் மழை சீசன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு டேட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது எந்த வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு வந்துருங்க. அந்த மாதிரி கூடுமான வரைக்கும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நேரடி வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதனால நேரடியா கலந்துக்கங்க. வர முடியாதவங்களுக்கு வேற ஏற்பாடு நான் பண்ணியிருக்கிறேன். இப்ப வெளிநாடுகள்ல இருந்து அட்டன் பண்றாங்க, வெளி மாநிலத்துல இருக்காங்க, அவங்களுக்கு வேற ஏற்பாடுகள் இருக்கு. ஆனா இங்க இருந்துகிட்டு வராம இருக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாதம் பித்தம் கபம் அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறேன். வாதம் பித்த கபத்தை ஒரே இதுல பேசி முடிக்க முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வரேன், நீங்க மண்டையில ஏத்திக்கிட்டே வாங்க. ஏன்னா வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தினுடைய பேஸ். வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாதம் என்றால் காற்று, பித்தம் என்றால் நெருப்பு, கபம் என்றால் நீர். இது என்னைக்குமே மறக்க கூடாது. நோயோட முதல்ல போராடக்கூடாது. நோயோட போராடினோம்னா அதை தீர்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க பூராவுமே நோயோட போராடுறாங்க, அதனாலதான் அதை தீர்க்க முடியல. நோய் அப்படிங்கிறது, நான் மருத்துவத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போறேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நோய் அப்படிங்கிறது நமக்கு உண்மையை உணர்த்துவதற்காக வருகிறது என்று சித்தர்கள் சொல்றாங்க. நோய் எதுக்கு வருதான்? உண்மையை உணர்த்துறதுக்காக வருதான். அது என்ன உண்மைங்கிறது ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறும். நோயை வெறுக்க கூடாது. எனக்கு போய் இப்படி ஒரு நோய் வந்துச்சே, எனக்கு ஏன் இப்படி வரணும் அப்படின்னு குமுறக்கூடாது, கத்தக்கூடாது, கதறக்கூடாது. நோயை வெல்வது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. நோய் கூட எதிர்த்து எவனாலையும் நிற்க முடியாது. சித்தரே நேரடியா வந்தாலும் நோயை எதிர்த்து நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில நம்ம லட்சக்கணக்கில் காசை கொடுத்தாலும் அங்கேயும் நோயை எதிர்த்து நிற்க முடியாது. நோய்க்கு அவ்வளோ பெரிய ஆற்றலை இறைவன் கொடுத்துருக்குறான். நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்மளை தடுக்கிறதுக்கு, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு இங்க எந்த சக்தியும் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நோய் வர்றதுக்கு பெருசாலாம் உடம்புல ஒன்றும் நடக்கணும்னு தேவையில்லை. மூளையில இருக்கிற ரசாயனம் கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னா மனசிதைவு நோய். எப்படி? மூளையில இருக்கிற ரசாயனம் லேசா மாறுச்சுன்னா சிதைவு நோய். மூளையில ஒன்றும் கலவரம்லாம் நடக்க தேவையில்லை. அங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன நரம்புல ரத்தம் உறைஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு. எதுக்காக இதை சொல்றேன்னா, இங்க இருக்கிற அல்லு செல்லுக நோயை வெல்வோம், நோயை விரட்டுவோம் அப்படி இப்படின்னு நிறைய டைட்டில் போட்டுக்கிட்டு தெரியவாங்க. இதெல்லாம் நம்ப வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். அதெல்லாம் இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அமைதியும் பொறுமையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அது வருது. இவ்வளவு நாள் வாழ்ந்தியா, அமைதியா இருந்தியா? அமைதினா என்னன்னு தெரியுமா? பொறுமைனா என்னன்னு தெரியுமா?
அப்படிங்கிறது அது உணர்த்துறதுக்கு தான் வருது. இப்போ நோய் வந்துருச்சு, நீங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா அந்த நோய் கண்ணாடி மாதிரி தெரியும். முதல்ல நம்மளுக்குள்ள வந்திருக்கிற நோயை நம்ம முதல்ல பார்க்கணும் நேரடியா, அது என்ன. நான் ஏற்கனவே நோய்னா என்னன்னு விளக்கம் சொல்லிட்டேன். நோய் என்றால் துன்பம். நீங்க வேற வேற அர்த்தமா எடுத்துக்காதீங்க. நோய் என்றால் துன்பம்னு அர்த்தம், அதுக்கு மேல அதுக்கு அர்த்தமே கிடையாது. திருவள்ளுவர் சொல்லிட்டார். அப்ப இந்த துன்பம் நமக்கு ஏன் வந்தது? ஏன் நமக்கு மூட்டு வலி வந்தது? ஏன் நமக்கு கர்ப்பப்பையில சிக்கல் வந்தது? ஏன் எனக்கு மார்பக கட்டி வந்தது? அந்த நோயை தரிசிக்கணும். நம்ம ஏன் வந்ததுங்கிறது புரியணும் நமக்கு. மெத்த அனுபவம் பெற்ற மருத்துவர் வந்து அதை தீர்த்துருவாரா? இதெல்லாம் விட்டுட்டு இவங்க எல்லாம் பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க. நான் எந்த ஆஸ்பத்திரியில பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. இதெல்லாம் நோயை வெல்லாது. இதெல்லாம் வந்து பெருமை தேடுறாங்க. இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் பெருமை தேடுறாங்க. இப்பெல்லாம் ஆரோக்கியத்தை வச்சுதான் போட்டி போறாம. நீ மட்டும் எப்படி இப்படி தூங்குற, உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது, உன்னோட பிசிக் மட்டும் எப்படி இப்படி இருக்கு, உனக்கு ஏன் இன்னும் சக்கரை வியாதியே வரல. இன்னைக்கு அப்படிதான் டிஸ்கஷனே. வாதம் பித்த கபத்துக்கு வருவோம். சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுக்கு 30 வருடம் வரைக்கும், முதல் 30 வருடம் அவனுடைய உடம்பு வாத காலம்னு சொல்லுது. முதல் 30 வருடம் வாத காலம், அடுத்த 30 வருடம் பித்த காலம், அதுக்கு அடுத்த ஒரு 30 வருடம் கப காலம், அதுக்கப்புறம் ஒரு 30 வருடம் தொந்த காலம். தொந்தம் தொந்தம் அப்படின்னா கலப்பு. முதல் 30 வருடம் காற்று ஆதிக்கம் செலுத்தும். வாதம் என்று சொல்லக்கூடிய காற்று ஆதிக்கம் செலுத்தும். அதனால எல்லா ஆட்டம் பாட்டம் ஓட்டம் எல்லாமே இருக்கும். அடுத்த 30 பித்தம், பித்த காலம், டென்ஷன், கோபம். அப்பதான் ஆன்மீகத்தை தேடுறது. 60க்கு மேல கடவுள்னு எங்கேயாவது இருக்காரா, அமைதின்னு ஏதாவது ஒண்ணு உண்டா, வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு வாழ்க்கைக்கான பொருளை தேடுறது. ஆட்டம் பாட்டம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். 30க்கு அப்புறம் உடல் வேகம் குறைஞ்சு போயிடும். 60க்கு அப்புறம் மன வேகம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உடல் நலிவடைய ஆரம்பிச்சிடும். அதுதான் தொந்த காலம். இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 120 வயசுல அனுபவிக்க வேண்டிய தொந்த காலத்தை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் 40 வயசுல அனுபவிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, வயசானவங்களுக்கு, அதுவும் ரொம்ப வயசானவங்களுக்கு வர வேண்டிய வியாதிகள் எல்லாம் இன்று இளைஞர்களுக்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். 35 வயசுல இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 35, 40, 25ல இருந்து கூட எடுத்துக்கலாம். 25ல இருந்து 40 வரைக்கும் கலப்பு உடலா மாறிடுச்சு. இதெல்லாம் வச்சு பயந்துக்காதீங்க, சொல்றேன் இப்படிலாம் இருக்கு. வாதம் பித்த கபத்தை அடுத்த ரேஞ்சுக்கு பார்ப்போம். நம்ம உடம்புல வாதம் இருப்பிடம். உடம்புல வாதம் எப்படி இருக்குது, பாதத்திலிருந்து இடுப்பு வரை வாதம், இடுப்பிலிருந்து கழுத்து வரை பித்தம், தலை கபம், கபத்தினுடைய இருப்பிடம். எல்லாமே இருப்பிடம் தான். அப்ப இந்த கால்ல என்ன நோய் வரும், கால் வலி வரும், கால் வீங்கும், மூட்டு வலி வரும், அப்படிதானே. காலில் ஒரு பிரச்சனை வந்தால் அது வாதத்தை அடிப்படையாக கொண்டு வரும். வாதம் கூடினாலோ குறைந்தாலோ அதனுடைய வெளிப்பாடு காலில் தெரியும். வாதம் கூடினாலோ குறைந்தாலோ அதனுடைய வெளிப்பாடு காலில் தெரியும். பித்தம் கூடினாலோ குறைந்தாலோ அது உடம்பில் தெரியும், அது உடம்புல. கபம் கூடினாலோ குறைந்தாலோ அதனுடைய வெளிப்பாடு சிரசில் தெரியும். இது பேசிக். இன்னும் போலாம். அப்புறம் வாத உடலா, பித்த உடலா, கப உடலான்னு அப்படி மொத்த உடலையும் நம்ம பார்ப்போம்ல, அதெல்லாம் அப்புறம் போலாம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறோம்,
ஒரு மனிதனுடைய நீள் ஆயுளில் வாதம், பித்தம், கபம் எப்படி பங்கு வகிக்கிறது, அப்புறம் உடலில் அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். ரகசியம், சூட்சமம், இலக்கணம், மருத்துவ கொள்கை எல்லாமே இதுதான். சரியா? நான் சொல்லியிருக்கேன், நான் இப்படி சொன்னாலே நீங்க முழிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இதை ஆழ்ந்து உற்று நோக்குங்க. மருத்துவத்தில் நீங்க சிறப்பா வரணும் அப்படின்னாலும், உங்க உடம்ப நீங்க அற்புதமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும், வாழ்க்கையில நீங்க உயர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னாலும், சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆகாயம், வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய அந்த பூதத்தை பற்றி உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும்னு சொல்றாங்க. நீங்க சிறப்பான மருத்துவரா வரணும், ஊருக்கே உலகத்துக்கே நம்ம நாட்டுக்கே சிகிச்சை கொடுக்குற அளவுக்கு நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாலும், வாழ்க்கையில உயர்ந்து வரணும் அப்படின்னாலும் என்ன தேவை? ஆகாயம், வெட்டவெளியை பற்றிய புரிதல், அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சித்தர்கள் சொல்றாங்க. திருமந்திரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார் அவரு, இடியும் மின்னலும் ஈசர் உருவம் அப்படின்னு சொல்லுவார். இடியும் மின்னலும் ஈசர் உருவம். இடிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமா பாருங்க. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதுது, மோதும் போது அங்கிருந்து பளீர்னு ஒரு வெளிச்சம் வருது, சப்தமும் வருது. அந்த வெளிச்சம் ஒரு நொடிக்குள்ள அப்படி மறைஞ்சு போகுது, ஒரு நொடி கூட இல்லை, மறைஞ்சு போகுது. ஆனா சப்தமும் அங்கேருந்து டிராவல் ஆகி வருது. இவர் அதை தான் ஈசர் உருவம்னு சொல்றாரு. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் வெட்டவெளி தான் இறை, ஆகாயம்தான் இறை. எல்லாவற்றையும் எது உள்ளடக்குகிறதோ அதுவே இறைவன். எல்லாவற்றையும் எது தனக்குள் வைத்திருக்கிறதோ அதுவே இறைவன். எல்லாவற்றையும் எது படைத்ததோ அதுவே இறைவன். எல்லாவற்றையும் எது காத்து கொண்டிருக்கிறதோ, காக்கிறதோ அதுவே இறைவன். எல்லை இல்லாமல் எது இருக்கிறதோ அதுவே இறைவன். அவனின்றி அணுவும் அசையாது என்ற நிலையில் எது இருக்கிறதோ அதுவே இறைவன். இப்ப இந்த எல்லா இலக்கணங்களுக்கும் உட்பட்டு வர்றது எது அப்படின்னு கேட்டா ஆகாயம்தான். எல்லையற்றது, அது இல்லாம அணு கூட அசையாது, காக்கிறது, படைத்து கொண்டிருக்கிறது. எல்லா படைப்புகளும் இந்த வெட்டவெளிக்குள் தான் நிகழ்கிறது. வெட்டவெளிக்குள் தான் நிகழ்கிறது. வெட்டவெளி தான் அதை நிகழ்த்துகிறது. அப்படி இருக்கும்போது மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆகாயத்தை பற்றிய அறிவு வெகு சிறப்பா இல்லை. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சித்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆகாயத்தை பற்றின பெரிய அறிவு இன்று இருக்கிறவங்களுக்கு இல்லை. நீங்க அந்த அறிவை நல்லா வளர்த்துக்கிட்டீங்கன்னா என் மூலமா ஓங்கி உயர்ந்து வளர முடியும். நம்ம போக இன்னும் நிறைய பேசுவோம். இன்னைக்குதான் அடிப்படை, இதுதான் முதல் விதையை இன்னைக்குதான் போடுறேன். எல்லா மனிதனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். எப்படி? உடம்புக்குள்ள ஸ்பேஸ் இல்லாம இல்ல. ஆகாயம்னா ஸ்பேஸ். ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க ஸ்பேஸ் இருக்கு. குடல் இருக்கு, அங்க ஸ்பேஸ் இருக்கு. கர்ப்பப்பைக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு. கண்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு வருதுன்னா உள்ள ஸ்பேஸ் இருக்கு. காது, மூக்கு, வாய். மனித உடலில் வெட்டவெளி இருக்கின்ற இடத்திலெல்லாம் இறைவன் இருக்கிறான். வெட்டவெளியாக இருந்து கொண்டு அருள்பாலிக்கிறான். வேறதான் இருக்கு சொல்றது எதுக்கு? உடம்புல ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு தான். எவர் உடம்பில் ஸ்பேஸ் இல்லையோ அவன் சீக்கிரம் செத்து போயிடுவான். மரணம் என்பது எப்போது வரும்? இலகுவாக இருக்கின்ற உடல் இறுக்கம் அடையும் பொழுது, உடலுக்குள்ள ஸ்பேஸே இல்லாம உடம்பு இறுகிக்கிட்டே வந்ததுன்னா மரணத்தை அவன் சீக்கிரம் தழுவ போறான்னு அர்த்தம். யார் ஒருத்தர் யோகா செஞ்சுக்கிட்டு உடம்ப பிளெக்சிபிளா வச்சிருக்கிறாங்களோ,
அவங்க நீண்ட நாள் வாழ்வாங்க. வெட்ட வெளி உடம்புக்குள்ள கிரியேட் ஆக வேண்டிய ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும். இந்த வெட்ட வெளிக்குள்ள மிகப்பெரிய ஆற்றல் ஒளிஞ்சிருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, உங்க உடம்ப ஒரு நொடிக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, ஒரு நொடிக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இழுத்தோம்னா உடம்பு என்ன ஆகும்னு பாருங்க. அல்லது ஒரு நொடிக்கு 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க உடம்ப இந்த வெட்ட வெளியில இழுத்தோம்னா என்ன ஆகும்? பீஸ் ஆயிரும். இப்ப ஒன்னும் எதுலயோ கொண்டு மோதல. மனித உடலை இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவோம். பல ஆயிரம் அடி மேல இருந்து மனித உயிரோட இருக்கிற ஒரு மனித உடலை கீழே தூக்கி போட்டோம் அப்படின்னா அது வர்ற வேகத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். உயிரும் போயிடும், உடலும் பீஸ் ஆயிரும். ஆனா அது எதுலையுமே மோதி இருக்காது. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, இத்தனைக்கும் அந்த மின்னல் அடிச்சு அது நம்ம அந்த ஒளியை அப்படியே நேரடியா உடல் வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, மரணம் தான். அப்படியே அதுக்குள்ள ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு. இடியும் மின்னலும் ஈசர் உருவம்ங்கிறாரு. ஒளியும் சப்தமும் இறைவனுடைய உருவமாக அவர் வர்ணிக்கிறார். வெட்டவெளி வடிவம் இல்லை, ஆனா அவர் உருவம்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கு. வடிவம் அப்படின்னா வரையறுக்கப்பட்டது, உருவத்துக்கு வரையறை இல்லை, மாறிக்கிட்டே இருக்கிறது தான் உருவம். உரு மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும், ஆனா வடிவம் மாறாது, அதேதான். இந்த வடிவம் இப்படிதான் இருக்கும்னா அது அவ்வளவுதான். வடிவம் என்றால் நிலையானது, உருவம் என்றால் நிலையற்றது. அப்ப திருமந்திரம் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கு. இடியும் மின்னலும் ஈசர் வடிவம் இல்ல, உருவம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் உங்களை இப்ப ரொம்ப குழப்பம் தான். பின்னாடி போக போக உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும், கவலைப்படாதீங்க. நிறைய விஷயம் புரியும், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மட்டும் வந்தா போதும். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத